அப்புறம் டைலாக் ஓகேவா? டைலாக் சொல்லிட்டேன். ஹலோ சார், டாக்டர் பண்ண முடியுது தம்பி. மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். நடிக்க தெரியாது எவ்வளோ டாக்டர் பண்ணாங்க எனக்கு கொடுத்தா என்ன சார் தெளிவா என்ன சொல்லுங்க. என் பையன் காலேஜுக்கு போனதுலேருந்து கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்கான் டாக்டர். அது இல்லை சார், இவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல. என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் லூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் சார். பார்த்தாலே தெரியுது. என்ன உள்ள மாதிரி தான் இருப்பான். வேற எப்படி இருப்பான் சார்? சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு ஃபோன் வந்து இதோ வந்துட்டேன். பார்த்தீங்களா, பையன் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காந்துருக்கிறான். அப்பா என்னடானா ஃபோனை எடுத்துட்டு பொறுப்பே இல்லாமல் போறாரு. இதுலேருந்து தெரியல அவருக்கு புள்ள மேலே என்ன அக்கறை இருக்குன்னு. எங்க அப்பா எப்போதுமே இப்படிதான் சார். சரி, ஒன்றை பற்றி கொஞ்சம் சொல்லு. என் பேரு பாபு கல்யாணம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேனிக். சரி, எல்லாம் வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். என்னாச்சு என்னாச்சு? ஒன்னா பிடிக்கலாம் மாட்டாங்கண்ணா. அப்துல் இப்படி ஆடியன்ஸ் இப்படி ஃபேஸ் பண்ணிடு. வெளியே போ, கான்பூர்ல வெளியே போ. அப்படி வந்துட்டு அப்புறமே சரியா? ஒரு இடத்துல நின்று ஆடியன்ஸை பார்த்து அப்புறம் நீ பாருங்க. வாழை பத்தி அவன் கேட்டா மூடி படு. மூட்டு படுக்கலாம், மூட்டு படுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். கல்யாணம் 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 தம்பி கல்யாணம் ஜாலி ஒன்றும் கரெக்டாக இல்லை. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு வாரம் பின்னாடி காலேஜ் என்ன பண்ணுறேன்னு போன வாரமா நான்வெஜ் ஒரு பொண்ணு போனாரா பிளாஷ்பேக்கு போவான். டைம் தரல.
போயிட்டே இருக்க ஏன் போய் சொல்லுடா அங்க போ அங்க போ அங்க போ அங்கேயே பண்ணு அப்படியே பண்ணு அங்க பண்ணி இங்க வராத மாட்டே போறா இருடா நீ வரணும் நீ போய் கேட்கலாம் அவரு ஏய் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் சூப்பர்ரா ஏய் ஃப்ரான்ஸ் ஷிஃப்ட் மோடி ஏய் ஒரு இங்கிலீஷ் சூப்பர்ரா ப்ளீஸ் ஒரு வாரத்துக்கு முன்பாக நமது பாஸ் கேலி அவர்கள் நண்பர்களுடன் என்ன செய்தார் பார்ப்போம் இப்பொழுது போயிட்டு அடுத்து நம்மளுக்கு லேப் இருக்குடா சரி வாடா எங்கடா போனா பண்ணாம நம்ம இருக்கவே இருக்கு நம்ம இடம் போலாம் அவர்கள் வழக்கமாக சென்று விடத்திற்கு சென்று அவர்கள் ஆயாக அமர்கிறார்கள் கிளாஸை கட்டடித்து விட்டு மச்சான் அங்க பாடுறா மீண்டும் கிளினிக்கில் ஓட்டல் போதும் கொஞ்சம் நில்லுப்பா. சரி இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வாழ்க்கைக்கு போவோம். அங்க என்ன சொல்லிட்டே இருக்கேன்னு பார்ப்போம். மறுபடியும் கிளாஸ் பேக்கா ரிசல்ட் போட்டுருக்காங்க. என்னாச்சு ரிசல்ட்? ரிசல்ட் என்னடா ஆச்சு உனக்கு? எப்போதும் போல நம்ம வழக்கம் போல வாழ்க்கை சுத்திட்டே போ சுத்து சுத்து கசிக்கிறோம். என்னப்பா ஆச்சு? அப்பாடா எனக்கு வேணும்டா. இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வராத படிப்பா வா வானா எப்படி வரும்? வா வேகத்துல படு படு. சரி ஃபர்ஸ்ட் இயர்ல தான் விடாம இருக்கேன். ஸ்கூல் லைஃப் இதுவும் மோசமா இருக்கும். சரி வா சுத்தம் போய் பார்ப்போம். அப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். இருப்பினும் பிளாஸ் பேக்கா